சக்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம எறா தொக்கு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம எறா தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு எறாவை நான் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 5 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். 2 கரண்டி மிளகாத்தூள், 1 கரண்டி சீரகத்தூள், அரை கரண்டி மஞ்சத்தூள், 1 கரண்டி உப்பு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு. பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு சூடாகணும். பாத்திரம் சூடாகணும். பாத்திரம் சூடாயிருச்சு. கொஞ்சோண்டு எறாவை வெறும் கடாயில் லேசாக வறுக்கணும். லேசாக வறுத்தா போதும். தண்ணி இல்லாத லேசாக வறுக்கணும். இப்படி வறுத்தா எறா நம்ம சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். முன்னமே நம்ம வறுத்துடணும். எறாவை லைட்டாக வறுத்தாச்சு. இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 4 கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். நசுக்கி வச்ச பூண்டு போட்டிருக்கேன். இதை நல்லா பொரிஞ்சு வரணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கும் போதே உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்ச எறாவை இதோட சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. எறாவே தண்ணி விடும். அதுலேயே வெந்துடும். எறா ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 10 நிமிஷத்துலேயே எறா வெந்துடும். பாருங்கள், எறா வந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு. இந்த தண்ணியிலே அது வெந்துடும். தண்ணியில் நல்லா சுண்டி வருது. இன்னும் கொஞ்சம் சுண்டணும் தண்ணி. எறால தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு.
பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா வற்றிருச்சு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள். நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.